வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போகிறோம். எதை பற்றி போட போகிறோன்னா, கோகோபீட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேங்காய் நார், அதாவது பாக்ஸாக ஒரு தேங்காய் நார் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து ஒரு 5 kg 450 350 இந்த மாதிரி ரேஞ்சில் விற்றுட்டு இருப்பாங்க. சில ஏரியாவில் வந்து ஒரு ரேட்டு, சில இடத்துல ஹையாகவும் இருக்கும், சில இடத்துல கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தேங்காய் நார் தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரி தான் இன்றைக்கி நம்ம போய் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தேங்காய் நார் ஃபேக்ட்ரியோட பேர் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி ஃபைபருங்க. இந்த ஈஸ்வரி ஃபைபர் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, தஞ்சாவூர்லேருந்து அவுட்ரு, அதாவது ஒரத்தநாடு போகிற வழியில் சூரக்கட்டைங்கிற ஒரு இடத்துல தான் இந்த ஈஸ்வரி ஃபைபர் இருக்குங்க. இந்த ஈஸ்வரி ஃபைபரோட மெயின் மேனுஃபேக்சர் என்னன்னா கோகோபீட். அது மட்டும் இல்லாமல் செகண்டரியாக என்ன வச்சுருக்காங்கன்னா, அதாவது தேங்காய் நார்லேருந்து கயிறு தயாரிப்பாங்களே, இது 2 தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போர்ட், அப்புறமா நம்ம இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தஞ்சாவூர், அதிகமாக பட்டுக்கோட்டை இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா பரவலாக தேங்காய் மரங்கள் நிறையா இருக்கும். அதனால் நீங்கள் இந்த கொக்கோ ஃபைபர், அதாவது தேங்காய் நார்கள் பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி நிறையா இடத்துல நீங்கள் பார்க்கலாம். தஞ்சாவூர், அது மட்டும் இல்லாமல் பட்டுக்கோட்டை ஏரியாவில் பார்த்திங்கன்னா தேங்காய் ஃபைபர் மேனுஃபேக்சர் கம்பெனி பார்த்திங்கன்னா நிறையா பார்க்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். வாங்க இது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நாங்கள் வரும்போதே பார்த்திங்கன்னா நிறையா அந்த தேங்காயோட நார்கள் வந்து இறங்கிட்டு இருந்துச்சு. முழு நார்களாக வந்து இறங்கிட்டு இருந்துச்சு. அது பிரிக்காமல் தான் இருந்துச்சு. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கோகோபீட்டை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் தேங்காய் நார் யூஸ் பண்ணுவாங்க. முதல் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த க்ரீன் ஹஸ்க் பார்த்திங்கன்னா தேங்காய் மரத்துலேருந்து பறித்து ஒரு 3 நாள்லேருந்து யூஸ் பண்ணுறது தான் அந்த க்ரீன் ஹஸ்க்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா ட்ரை ஹஸ்க்கு. ட்ரை ஹஸ்க்குனால் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த ட்ரை ஹஸ்க்கு. இந்த ட்ரை ஹஸ்க் பார்த்திங்கன்னா இப்போ 3 நாள் பறிக்கிறதுக்கு பதிலாக 10 நாளாக ட்ரை பண்ணி விட்டுது. அதுக்கப்புறமா அந்த முழு தேங்காயிலேருந்து அந்த தேங்காய் நாரை பிரித்து எடுக்கிறது தான் இந்த ட்ரை ஹஸ்க். இந்த ட்ரை ஹஸ்க் தான் மேக்ஸிமம் வந்து இந்த கோகோபீட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பீட்ரு 1. இந்த பீட்ரு 1 தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த கோகோனட் ஃபைபர், அதாவது தேங்காய் நாரை வந்து ஃபஸ்ட்டு இந்த கன்வேயர் பெல்ட்டில், ஆட்டோமேட்டிக் கன்வேயர் பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா கடைசி எண்டு ப்ராசஸ் கலெக்டிங் வரைக்கும் இந்த ஆட்டோமேட்டிக் கன்வேயர் பெல்ட் இருக்கும். இதில் நம்ம மேன் பவர் ரொம்ப கம்மியாக தேவைப்படும். இந்த கன்வேயர் பெல்ட்டில் ஃபஸ்ட்டு அந்த ட்ரையான கோகோனட் ஃபைபர் வந்து நம்ம கொண்டு வந்து போடும்போது பார்த்திங்கன்னா அந்த பெல்ட்டில் ஒரு எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டேட்டர் இருக்கும். அது பார்த்திங்கன்னா நல்லா அடித்து அது கீழே பார்த்திங்கன்னா நம்ம ஃபைன் ஃபைபராக வந்து கீழே கலெக்ட் ஆகிரும். இது ஆட்டோமேட்டிக் கன்வேயர் பெல்ட் சொன்ன மாதிரி இது கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு பீட்டில் அடித்த அந்த கோகோனட் ஃபைபர் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் விழுந்துடும். அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இது பார்த்திங்கன்னா பாலிஷருங்க. இந்த பாலிஷரில் பார்த்திங்கன்னா அந்த கோகோனட் ஃபைபர் பார்த்திங்கன்னா, ஐ மீன் இந்த கோகோனட் ஹஸ்க்கு, அந்த இல்லைனா கோகோனட்டோட துகள் வந்து இதில் வந்து இதுக்குள்ளே போங்க. இது என்ன பண்ணணும்னா பாலிஷர். இது பாலிஷ் பண்ணி என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு நல்லா ஃபைனாக இருக்கிறத இன்னும் வந்து ஃபைனான பார்ட்டிகளாக நம்மளுக்கு மாற்றி, அது இல்லாமல் கொஞ்சோண்டு வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு அப்படியே கன்வேயர் பெல்ட்டில், ஆட்டோமேட்டிக் கன்வேயர் பெல்ட்டில் அப்படியே ரொட்டேட் போயிட்டே இருக்குங்க. பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணாதனால கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா பீட்ரு 2. இப்போ நம்ம பீட்ரு 1 கலெக்ட் பண்ணியிருக்க அந்த கோகோனட் ஃபைபர், அதாவது தேங்காய் நாரை வந்து ஒரு 3 நாள் வந்து அது வாட்டரிங் பண்ணி அதுக்கப்புறமா திரும்பி பீட்ரு 2 போடுவாங்க. இது பார்த்திங்கன்னா இப்போது நம்ம மிஷினை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஒர்க்கிங் கண்டிஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இது ஆட்டோமேட்டிக் கன்வேயர் பெல்ட்டு. பார்த்திங்கன்னா பாருங்கள், அந்த கோகோனட்டோட துகள்கள் இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம கடைசியாக ஒரு பார்ட்டிகளாக கரெக்டாக வரும். நம்ம போயிட்டு பீட்ரு 2 எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். பீட்ரு 2, இந்த பீட்ரு 2 பொறுத்த வரைக்கும் பீட்ரு 1 கலெக்ட் ஆனது தான் அந்த பீட்ரு 2 யூஸ் பண்ணுவாங்க. அந்த பீட்ரு 2 யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த 3 நாள் நல்லா வாட்டரிங் மேலே வந்து தண்ணிலாம் தெளித்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த கன்வேயர் பெல்ட்டில் இந்த பீட்ரு 2 போவோம். இந்த பீட்ரு 2 போகும்போது மேக்ஸிமம் வந்து இந்த தேங்காய் நார்லேருந்து உள்ள அந்த கோகோபீட்டுக்கு தேவையான எல்லா பார்ட்டிகல்ஸும் இதிலே வந்து எடுத்துருவாங்க. இதுக்கப்புறமா அடுத்தது போகாது. இது ரெண்டு ப்ராசஸ்லேயே நம்ம அந்த கோகோபீட்டை வந்து எடுத்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த ஆட்டோமேட்டிக் கன்வேயரில் போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து அந்த கன்வேயர் பெல்ட்டில் போயிட்டே இருக்கும். எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். பீட்ரு 1 அடித்தது அதுக்கப்புறமா பீட்ரு 2 கொண்டு வந்துட்டாங்க. இதில் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். இதில் நம்ம ஈஸியாக வந்து அந்த ஆட்டோமேட்டிக் கன்வேயர் பெல்ட்டில் போடும்போது பார்த்திங்கன்னா அழகாக இது ட்ராவல் ஆகி அடுத்து அந்த பாலிஷரில் போயிட்டு அதிகமாக திரும்பியும் வந்து அந்த கன்வேயர் பெல்ட்டில் போய் விழுந்து நம்ம கடைசியாக வந்து ஒரு ப்ராடக்டாக கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த பாலிஷர் நான் சொன்னோம்ல, அந்த கோகோபீட்டுக்கு தேவையான என்ன சைஸு அந்த பதத்துக்கு கொண்டு வர அந்த மிஷினு. இதுக்கப்புறமா அதுலேருந்து வரக்கூடிய அந்த பார்ட்டிகள் அந்த கோகோபீட்டு பாருங்கள் அப்படியே இதில் ட்ராவல் ஆகி இன்னும் ஒரு கடைசியாக ஒரு
ஃபில்டர், அதாவது ரொட்டேட்டட் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுன்னா அந்த தேங்காயோட நார், அதாவது கொஞ்சம் நார்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிரித்து நம்மளுக்கு ஒரு பியூரான கொக்கோ பிட்டு, அதாவது ஒன்லி அந்த கோகோனட்டோட அந்த பார்ட்டிகல் கொக்கோ பிட்டுன்னு சொல்லுவோம்ல, அது மட்டும் தான் நம்மளுக்கு அந்த கன்வேயர் பெல்ட்டில் ட்ராவல் ஆகும். இது ட்ராவல் ஆகி எங்கே போகும்னா நம்மளுக்கு ட்ராலி, இந்த மாதிரி ட்ராலியில் கொண்டு போய் கலெக்ட் ஆகும்போது நம்ம ஈஸியாக வந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிட்ட போய் பார்த்துடலாம் இது எப்படி இருக்குது, இந்த கொக்கோ பீட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த நம்ம கொக்கோ பீட்டுக்கு தேவையான பதத்துக்கு வந்திருக்கும். இதை நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. இதுக்கப்புறமா 2-3 ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ அந்த ப்ராசஸ் பற்றி 2 முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இப்போ இந்த ப்ராசஸை பார்த்திங்கன்னா நம்ம அந்த ட்ராலியில் கலெக்ட் பண்ணதை ஒரு சமப்பரப்பில் நம்ம போட்டுட்டு ஒரு 4லேருந்து ஒரு 5 நாள் இல்லைனா 10 நாள் கூட நம்ம வாட்டரிங் பண்ணோம். இப்படி வாட்டரிங் பண்ணும்போது ஈஸி கண்டென்ட் வந்து லோ பண்ணி விட்டால் தான் இது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஈஸி கண்டென்ட் நிறையா இருந்தால் வாங்க மாட்டாங்க, அதுதான் முக்கியமான விஷயம். இவங்க ஈஸி மீட்ரு வச்சுருப்பாங்க, செக் பண்ணி பார்ப்பாங்க. ஈஸி லோவாக இருந்தால் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அப்போ தான் நம்மளுக்கு லாபம் பார்க்க முடியும். அதுக்கப்புறமா இதுலேருந்து எப்படி வந்து கை எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னல அந்த ஃபைன் ஃபைபர்லேருந்து தான் இவங்க வந்து அந்த ரோப் எடுப்பாங்க. அது பார்த்தா டூப்ளிகேட்னு சொல்லுவாங்க, அதாவது சிங்கிள், டபுள், அப்புறம் ட்ரிபிள்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து தான் நம்ம செகண்ட்ரியாக வந்து ரோப்புக்கும் நம்ம இந்த ட்ரையான கோகோனட் ஆஸ்க்கு, அதாவது ட்ரையான கோகோனட் ஃபைபர்லேருந்தே நம்ம ரோப்பு தயாரிச்சுக்கலாம். 2 ப்ராசஸ் 2மே இருந்தால் தான் நம்ம ஒரு பக்கம் லாஸ் ஆனாலும் இன்னொரு பக்கம் நம்மளுக்கு லாபம் கொடுத்துரும். அதுக்கப்புறமா இப்போது நம்ம அந்த ஈஸியெலாம் செக் பண்ணிவிட்டு லோ ஈஸி இருக்கப்புறமா இதை வந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணோம். அந்த இடம் பார்த்திங்கன்னா கோகோபிட் வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்புக்கு கொண்டு வர இடத்துக்கு தான் நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தாங்க, இதில் வந்து பீட்ரோட வேலையும் இருக்கும், ஆட்டோமேட்டிக் கன்வேயர் பெல்ட்டு இருக்கும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டாக வந்து ஹைட்ராலிக் ப்ரெஷர் இருக்கும், அதாவது ஒரு ஹைட்ராலிக் கம்ப்ரஸரும் சொல்லலாம், ப்ரெஷரும் சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா முழுக்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோகோபிட்டுங்க. ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இருக்குது. இது ஒரு 5 kg உள்ள கோகோபிட்டுங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடுக்கி இருக்குது. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு அந்த கோகோபிட் கடைசியாக கிடைக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த பீட்ரு, ஆட்டோமேட்டிக் கன்வேயர் பெல்ட்டு, அதுலேருந்து ட்ராவல் ஆகி ஹைட்ராலிக் ப்ரெஷர். இது ஹைட்ராலிக் ப்ரெஸ் என்ன பண்ணுங்கன்னா நல்லா அந்த அஸ்க் இருக்கும்ல, அந்த ஃபைன் ஃபைபரை நல்லா வந்து ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்மளுக்கு கடைசியாக நம்ம அந்த ஒரு பாக்ஸ் ஷேப்புக்கு அந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ் வந்து கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபைனாக நம்ம 5 kgக்கு வேணும்னா 5 kgக்கு கட் பண்ணிக்கலாம், 10 kgக்கு வேணும்னா 10 kgக்கு ஆட்டோமேட்டிக் கட் ஆயிரும். இப்படி தாங்க கடைசியாக நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு 500 kg ஒரு 1000 kg வந்து ஒரு பல்க் ஆர்டர்ஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இந்த ஈஸ்வரி ஃபைபரோட மேனேஜரோட நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அவர்கிட்ட நீங்கள் கால் பண்ணி கம்ப்ளீட் டீட்டெயில் கேட்டுக்கலாம். அப்படி அவர் அட்டன் பண்ணலன்னா நீங்கள் எனக்கு, அதாவது மண்வாசம் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். சப்போஸ் உங்களுக்கு 10 to 20 kg 30 kg இந்த மாதிரி குவான்டிட்டி வேணும்னா எனக்கு அந்த மண்வாசம் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன். எவ்வளோ டீட்டெயில்ஸ் என்னன்னு நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லிடுவேன். இது இப்படி ஒரு கடைசியாக கிடைக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா சாதாரணமாக வரல, எவ்வளோ ப்ராசஸை பண்ணி கடைசியாக வருதுன்னு பாருங்கள். அது இல்லாமல் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் வர்றதுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் தாண்டி தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிது. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு கவரில் ஃபுல்லாக பேக்கேஜாக வந்துடும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பேக்கேஜில் பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சி இந்த லைக் தட்டி விடுங்க. லவ் யூ ஆல்.